ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பதை மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் குறிப்பா அரசு சார்ந்த அனைத்து வேலைகளிலுமே ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஐடிஆர் மற்றும் பேன் கார்டு விண்ணப்பத்தில் ஆதாருக்கு பதிலாக ஆதார் பதிவு எண் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற அக்டோபர் 1 முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரவுள்ளதாகவும் ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்தி முறைகேடுகள் நடைபெறுவதை தவிர்க்கும் விதமாக மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஆதாருக்கு விண்ணப்பிக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 இலக்கம் கொண்ட ஆதார் பதிவு எண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பதும் வெளியாகிருக்கு. ஸோ அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஆதார் அட்டை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஓகேங்களா, ஒரு விதமான பீப்புள்ஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். சரி, சில பேர் கேட்பாங்க, ஆதார் அட்டை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, என்னுடைய ஃபோனில் ஃபோட்டோஸ் இல்லை மற்ற விதமான விஷயங்களை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன், அது என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான கேள்விகள் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. எஸ், கண்டிப்பாக பண்ண முடியும். அதற்கான வேலைகளையுமே அழகாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதற்கென்று முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மையங்கள், சென்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மையங்களும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் ஆதார் அட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஆதார் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா பலனையும் எதிர்பார்ப்புகள் அடங்கிய ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ஆதார் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேங்களா, இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த காணொலிகள்லாம் நிறைய இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.